வெல்கம் டு ஸ்மார்ட் வெஸ்லிங் சேனல். அண்ட் கைஸ், தரமான சம்பவத்துலேருந்து மோசமான சம்பவம் வரையும் பார்க்க போகிறோம். அது முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்மளுடைய வைப்பர் ரேண்டி ஆர்டன்லேருந்து தலைவனுக்கு என்ன தாண்டா பண்ணி வச்சிங்க, ஏதாவது பண்ணி விட்டிங்களான்றது கூட தெரியல. ரேண்டி ஆர்டன் இப்போ ஒரு என்ன சொல்கிறது, எவ்வளோ பேர் ரேண்டி ஆர்டன் வாண்ட் ரேண்டி ஆர்டன் சொல்கிறாங்க. பட் அப்போ கூட இவனுங்க அதை வச்சு ரேண்டி ஆர்டன் நல்லா யூஸ் பண்ண மாட்டானுங்க. உங்களுக்கு ரேண்டி ஆர்டன் இருக்கிறாரா என்னன்றது இந்த ட்ரிபிள் ஹெச்சுக்கு தெரிதா இல்லைன்னே தெரிலப்பா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நானே இதை கவனிக்கல. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தான் ஒருத்தர் சொன்னார், ப்ரோ இந்த மாதிரி ரேண்டி ஆர்டன் போஸ்டர் எங்கே ப்ரோ காமிக்கல, காணா ராயல் ரம்பிளில் சொன்ன மாதிரியே அதை கவனிச்சிங்களா? ரேண்டி ஆர்டன் இல்லை கைஸ், இல்லை ராயல் ரம்பிளில். ஆனால் நான் இந்த வீடியோலாம் க்ரியேட் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஒரு நியூஸ் வந்தது, ராயல் ரம்பிளில் அந்த போஸ்டர் இல்லை, அதுக்கு முன்னாடி ஸ்மாக் டவுனில் ரேண்டி ஆர்டனை மெயினாக அட்வர்டைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதான் என்னன்றது தெரியல. ரேண்டி ஆர்டன் இருப்பார், ராயல் ரம்பிளையும் இருப்பார், ஆனால் அவருக்கு மெயின் ரோல் எதுவுமே கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். அவருக்கு மெயின் ரோல் கொடுத்தா தான் பேப்பரில் மெயினாக போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை அந்த ஸ்மாக் டவுனில் ஏதோ ஒரு பெரிய விஷயத்த பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன். ராயல் ரம்பிளில் முன்னாடி ஒரு ஸ்மாக் டவுன் நடக்குதுல்ல, அதில் பண்ணாலும் பண்ணலாம். ஆனால் ரேண்டி ஆர்டன் முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணிவிடுவார். இப்போ வரப்போகிற வாரங்களில் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அவர் ஸ்டோரி லைன் பில்டப் பண்ணலாம். ஆனால் பெருசாக ஒன்றும் இல்லை. ரேண்டி ஆர்டன் வருவார், சும்மா அப்படியே ரேண்டி ஆர்டன் இருக்காங்கப்பா, ஃபேன்ஸ்லாம் பார்த்துக்கோம்பா அப்படின்ற மாரி இருப்பார் போல். அவருக்கு பெருசாக எந்த ஒரு இதுவும் கொடுக்க மாட்டானுங்க, அப்படி தான் தோணுது. பட் அட்வர்டைஸ் பண்ணாமலே எதனா சர்ப்ரைஸ் பண்ணுறாங்களான்னு தெரியல, நம்மளை பார்க்கலாம். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிளில் தலைவனோட போஸ்டர் இல்லை. பட் அதுக்கு முன்னாடி ஸ்மாக் டவுனில் அவரை வச்சு மெயினாக அட்வர்டைஸ் பண்ணி வச்சுருக்காங்க, பார்க்கலாம். ஆனால் ரேண்டி ஆர்டன் ஃபேன்ஸு மன உடைச்சலுக்கே ஆளாகிட்டு இருப்பாங்க, ரொம்ப காலமாக ஆயிடுச்சு அந்த மாதிரி ஆகி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டேக் டீம் மேட்ச் சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்டில் அஃபிஷியல் பண்ணியிருக்காங்க. ஜோவன் என்சி அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் டிவிஷன் சாம்பியன், அதாவது என்எக்ஸ் டிஎன்ஏவோட எக்ஸ் டிவிஷன் சாம்பியன். அது இன்னமும் அவங்க 2 பேர் சேர்ந்து டிராகன் லீ அண்ட் ஏஜே ஸ்டைலை எதிர்கொள்ள போகிறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்டில் ஒரு டேக் டீம் மேட்ச் ப்ளே பண்ண போகிறாங்க, அதுவும் அந்த சாம்பியன்ஷிப் எதிராக தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ரோ என்எக்ஸில் இருக்கவங்க இந்த மாதிரி வேறு டிஎன்ஏ இவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுக்குறான்னு கேட்டிங்கன்னா, இது முழுக்க பார்த்தீங்கன்னா ஜான்சினாவோட கோரிக்கை தான். ஜான்சினா தான் சொன்னார், என்னோடய ஃபைனல் டூரில் மெயின் இது இல்லாமல் மெயின் ஆளுங்களும் தி ஃப்யூச்சர் ரெஸ்லருக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாராம். அதனால தான் பார்த்தீங்கன்னா சோல் ரூக்காவுக்கும் பேலியும் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் மேட்ச் நடக்க போகுது. அப்புறம் கோடி ரோஸுக்கும் ஒபா ஃபெமிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நான் டைட்டில் மேட்ச் ஒன்று நடக்க போகுது. நான் அதில் டைட்டில் மேட்ச்னு சொல்லிட்டேன், சாரி கைஸ், அது நான் டைட்டில் மேட்ச் போல். அதில் தான் பெரிய ட்விஸ்ட் ஒன்று காத்துட்ருக்கு, நான் அது நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சு டேக் டீம் மேட்ச் நடக்க போகுது, ஆனால் இது ஒரு டைட்டில் மேட்ச்சு. சாம்பியன்ஷிப் கை மாறாட்டாலும் பட் 4மே பெரிய பர்ஃபெக்டான ரெஸ்லர் தான். பெரிய ரெஸ்லர் இல்லாட்டாலும் சில ஸ்டெண்ட்டுகள்லாம் பண்ணுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா டிராகன்லி சொல்லவே தேவையில்ல, வேறு லெவலில் கராத்தே காமிப்பார். ஏஜ் ஸ்டைல் எப்பயுமே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக ஃபினாமினல் ஒன் ஸ்டைலில் சண்டை போடுவார். ஜோவானி வின்ஸும் சொல்ல தேவையில்ல, பறந்து சண்டை போடுவார். அது மாதிரி எக்ஸ் டிவிஷன் சாம்பியன் வச்சுருக்காரு, அவரும் பார்த்தீங்கன்னா பறந்து சண்டை போடுவாங்க. இவங்க 4 பேர்த்தையும் அந்த ரிங்கில் விட்டா என்னென்ன பண்ணுவாங்க, எங்கெங்கே பறப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். என்னென்ன வேலை காட்ட போகிறாங்களோ அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஜான்சினா மேட்ச்சு அப்புறம் இந்த மேட்ச்சு தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மீதி இருக்க 2 மேட்ச் கூட எனக்கு அவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹைப் இல்லை. இந்த 2 மேட்ச் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன், பார்க்கலாம். இப்போ சொல்கிறோம் 4 பேர் 4 விதமான சூப்பர் ஸ்டார்னு, அங்கே ரிங்கில் என்னென்ன தரமான செய்கை பண்ணுறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மீண்டுமான்ற மாதிரி மீண்டுமேன்ற மாரி இந்த ஃபியூடை திரும்ப ஆரம்பித்து வச்சிட்டானுங்க. என்ன ப்ரோ சொல்கிறதுங்க, ஏன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி தான் ரூமர், இந்த மாதிரி நான் திரும்பி பார்ட் 3 மேட்ச்சே பார்ட் 4 மேட்ச்சே இது நடக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அகைன் இவங்களுக்குள்ள மேட்ச் நடக்க போகுது. ஏயா ஆப்போனண்ட்டாக இல்லை, ட்ரூ மேக்கின்டையரை ஃபஸ்ட்டு விட்டிங்க, தாறுமாறாக இருந்தது. 2வது அப்படியே வேறு ஏதாவது பெரிய ஆப்போனண்ட் விட்ருக்கலாம்ல. இவர் என்னங்க பாவம் பண்ணார், சேமேஸ் என்ன பண்ணுறாரு, எவ்வளோ பெரிய லெஜண்ட்டு, அவருலாம் ஒரு தரமாக பண்ணி ஹீல்டன் பண்ண வச்சு கூட கோடி ரோஸ் கூட ஒரு வேர்ல்ட் சாம்பியன் வாய்ப்பு கொடுத்தா தாறுமாறாக பண்ணுவாருங்க. அவரை விட்டுட்டு உட்கார வச்சுட்டு ட்ரூ மேக்கின்டையருக்கு 4 வாய்ப்பாட்டம் கொடுக்குறாரு. ட்ரூ மேக்கின்டையர் ஃபேன்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, டேய்
1 2 4 வாய்ப்புடா எங்கள் தலைவனுக்கு சாம்பியன்ஷிப் கொடுங்கன்னு கதற ஆரம்பிச்சிட்டாங்க. அதையும் பண்ணலை. ஆனால் இந்த டைமு இவனுங்க பண்ணுறத பார்த்தா சாம்பியன்ஷிப் கை மாற்றினாலும் மாற்றணுங்க. அப்படி இல்லைனா வெஸ்லமினியா டைமு திரும்பவுமே கோடி ரோட்ஸ் சாம்பியன்ஷிப் ரீட்டைன் பண்ணுற மாதிரி இருக்குமே. ட்ரூ மேக்கின்டையருக்கு மொட்டை அடிச்சு விட்ற மாதிரி இருக்கும் போலுக்கு. அந்த மாதிரி தான் இப்போதைக்கு போகுது. பார்க்கலாம் ட்ரூ மேக்கின்டையர் ஏதாவது பண்ணி வின் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஃபேன்ஸே வெறுத்துருவாங்க திருப்பி கோடியை வின் பண்ண வச்சுட்டே இருந்தால். 1 2 டைமா 4 டைமு யாருங்க பொறுப்பாங்க? பார்க்கலாம். ட்ரூ மேக்கின்டையர் வின் பண்ணால் நல்லாயிருக்கும். ட்ரூ மேக்கின்டையர் வின் பண்ணால் கூட அப்படியே வெஸ்ட்மினியாவில் சாம்பியன்ஷிப் டக்குன்னு கை மாறுற மாதிரி இருந்துடும். அப்படி கை மாறுதோ இல்லையோ எங்களுடைய என்ன தெரியுமா, ட்ரூ மேக்கின்டையர் கிட்ட சாம்பியன்ஷிப் கொடுங்கடா. அப்படி இல்லைனா ட்ரூ மேக்கின்டையர் தோற்றோடனே அந்த இடத்துல வந்து போயின்னா ரேண்டி ஆட்டன் அட்டாக் பண்ணி ரேண்டி ஆட்டன் ராயல் ரம்பிளையோ இல்லை எலிமினேஷன் சாம்பியன்லையோ வச்சு ரேண்டி ஆட்டன் கிட்ட சாம்பியன்ஷிப் கொடுங்க. அப்படி ரேண்டி ஆட்டன் உங்களுக்கு ராயல் ரம்பிளையோ இல்லை எலிமினேஷன் சாம்பியனுக்கோ அவர் ஜெயிக்க வைத்து கஷ்டமாக இருக்கா, இல்லை எலிமினேஷன் சாம்பியன்லேயே கோடி ரோஸுக்கு அகேன்ஸ்டாக சாம்பியன்ஷிப் அவர் வின் பண்ண வச்சுட்டு வெஸ்ட்மினியாலே யாருக்கிட்டனா தோத்தாலும் பரவாயில்ல. ஆக மொத்தம் தலைவனை அந்த 15 டைம் சாம்பியனை ஆக்கி விட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை ட்ரூ மேக்கின்டையர் சாம்பியன் கொடுத்தாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று பண்ணுங்கடா. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுன் தாறுமாறு தக்காளி சோறுன்ற மாதிரி போவோம். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுன் இந்த மாதிரியே தான் ஸ்லோவாக லோ கீர்லேயே தான் போயிட்டுருக்கும் போல். அண்ட் கைஸ் என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் மாறணுங்க கோடிக்கிட்டேருந்து. கோடி நான் குறை சொல்ல, இல்லைனா கோடி ஈல்டன் பண்ண வைக்கணும். கோடி ரோஸே எம்மா நாள் தான் சாம்பியன்ஷிப் வச்சுருப்பாரு. இன்னும் அவங்க ஃபேன்ஸுக்கிட்ட கொடுத்தா தானே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக போவோம். என்னை பொறுத்தவரை போயின்னா வெஸ்ட்மினியா வரைக்கும் அப்புறம் கண்டிப்பாக மாறத்தான் சாம்பியன்ஷிப்பு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வருவோம் பீஸ்டின் கார்னர் பிராக் லெஸ்னர்லேருந்து எண்டிங் ட்விஸ்ட் இது. அது என்ன ப்ரோ கதைன்னு கேட்டிங்கன்னா, பிராக் லெஸ்னர் ரிட்டையர்மெண்ட்டுன்னு போட்டிருந்தீங்களே. ஆமாம் கைஸ், பிராக் லெஸ்னர் ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாரு. இது ஜான்சினை தான் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டி லாஸ்ட்டாக ஒன்று கொடுத்தாரு. அதில் உண்மையை போகிறதையும் கக்கிட்டாரு. ஜான்சின்ச்சு பிராக் லெஸ்னருக்கும் ரிட்டையர்மெண்ட் பிளான் போடுவாங்க, அவரும் ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பிராக் லெஸ்னர் ஜான்சினா மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார். ஸ்ட்ரெயிட்டாக வருவார், அடிச்சு நொறுக்குவார், எதை பிடுங்கணுமோ பிடுங்குவார், என்னென்ன பண்ணணுமோ பண்ணுவார். அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட் மேட்ச்சில் தூக்கி போட்டு அடிப்பார், தோற்றுட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டே இருப்பார். ரிட்டையர்மெண்ட் மேட்ச் அவருடைய ஹோம் டவுனில் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வரப்போகிற சம்மர் ஸ்லாம் அவருடைய ஹோம் டவுனில் தான் நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு வந்து போட்டுருவானுங்க. சம்மர் ஸ்லாமில் ரிட்டர்ன் பண்ணாரா, அப்படியே அடுத்த சம்மர் ஸ்லாமில் அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஜான்சினா சொல்லியிருக்காங்க. பட் WWE விட மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ தான் ஏன் பிராக் லெஸ்னர் 2 வருஷம் இல்லாமல் வந்தார். அதுக்குள்ளேயே 1 வருஷம் சண்டை போட்டு ரிட்டையர்மெண்ட். அவருக்கும் 48 வயசு ஆயிடுச்சு. இருந்தாலும் ஜான்சினா டைமில் இருந்தால் இவர் சண்டை போடுறாரு. ஜான்சினா முன்னாடி இருந்தே சண்டை போடுறாருன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பிராக் லெஸ்னரை அடிக்கடி கொண்டு வரலாலும் 2 மாதத்துக்கு ஒரு டைம் ரோமனை கொண்டு வராங்கல்ல, அதுக்கு கூட கொஞ்சம் கம்மியாக வருஷத்தில் ஒரு 4 டைம் கொண்டு வந்து கூட காமிச்சா நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு 2-3 வருஷம் சண்டை போட்டாங்கன்னா கொஞ்சம் WWE பாப்புலர் இருக்கும். அப்படி இல்லைன்னா அடி வாங்கிக்க ஆரம்பிச்சிடும். ஏஜே ஸ்டைல் பெரிய ஆளுங்கலாம் எல்லாம் ரிட்டையர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. சேமேஸு, ரேமிஸ்டீரியோ, ஏஜே ஸ்டைலு, ஜான்சினா, பிராக் லெஸ்னரு, அப்புறம் அதை தவிர்த்து 2 வருஷம் போயிடுச்சுன்னா ரோமனு, செத்ராலன்ஸு, பங்கு கிங்குன்னு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல. பார்க்கலாம் கைஸ், அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒரு தலைமையில் சந்திக்கலாம். வேறு ஏதாவது சூப்பர் ஸ்டார் பற்றி அப்டேட் நியூஸ் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பை.